அல்லது மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை வேலை ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய ஜீவன்ல வார்த்தையை கேட்கும்படியா கற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்களை அனைவரும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம். மாநில மத்தியில பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம் என்கிறதான தலைப்போடு கூட அநேக காரிய நாட்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். உங்களுடைய நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ச்சியாக நாம் வேதத்தை கற்று வருகிறோம். தொடர்ச்சியாக கற்றுக்கொள்கின்ற பொழுது நமக்குள்ள மாற்றத்தை காண முடியும். அடுத்து நாம் ஒரு தேவனுடைய வசனத்திலே வாஞ்சியாய் எங்களுக்கு ஒரு வாஞ்சி ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும். பாருங்க, காலையிலே எழும்பி ஒரு டீ குடிக்கிறோம், அது ஒரு பழக்கமாய் இருக்கிறது என்றால், அது பழகி கொண்டோம் என்றால் காலையில் எழும்பி டீ குடிக்காம இருக்க முடியாது. அதுபோல நான் காலையிலே எழும்பி அவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதும் அவருடைய வார்த்தையை கேட்கிறதுமாய் அப்படி ஒரு பழக்கம் இருந்தால் அது செய்யாமல் இருக்கவே முடியாது. நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இது குளிர்காலம். இந்த எல்லாருக்கும் சளி, நேற்றைய தினமெல்லாம் எனக்கு துப்புரா முடியாது. இன்றைக்கும் பரவாயில்லை, இன்றைக்கும் நாம கொஞ்சம் லீவ் எடுப்போமான்னு யோசித்தேன். என்னாலும் கொஞ்சம் சுகமா இருக்கிறதுனால வரக்கூடியதா இருந்தது. அப்பவும் துப்புரவா முடியாது. அதுபோல இந்த கால வேளையிலே அது குளிர்காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரும் இந்த சளி பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கஷ்டத்தை பொருட்படுத்தாது நம்ம ஆணுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்றால் ஒரு வார்த்தை அணிவி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். ஆகவே நம்முடைய ஆத்துமா பலன் அடைந்தால் சரீர பலகீனங்களும் அது பலத்துக்குள்ளாக கடந்து செல்லும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய ஊடகம், அது பரிசுத்த வேதாகமம். அப்ப தேவன் தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய நோக்கங்களை, தன்னுடைய செயல் திட்டங்களை தம்முடைய ஊடகமாகிய வேதாகமத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆழமான ஆழ்கடல், பெருங்கடல். இதற்குள்ளே நாம் போய் கற்று முடித்தோம் என்று எதையும் சொல்ல முடியாது. 1000 ஆண்டுகள், 1000 ஆயுசு நாட்கள் நமக்கு இருந்தாலும் அந்த 1000 ஆண்டுகளும் தேவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆழம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ஊடகத்தை அவருடைய எண்ண கருத்துக்களை விட்டுவிட்டு சில பேர் சுயமாய் வேதாகமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா நாங்க பார்த்தோம், வேத வசனம் சுயநலத்துக்காக தோன்றப்படவில்லை. அது தேவனுடைய விருப்பத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. நிறைய பேர் வேதாகமத்தை மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கருவியாக இதை பயன்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றினால் தேவன் நம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். இதுதான் உண்மை. ஆனா தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றாமல், அவருடைய விருப்பத்தை ஆராயாமல், நம்முடைய விருப்பத்தை, நான் சொன்னது போல வெறும் பொருளாதாரத்தை மட்டும் சார்ந்து, வெறும் உலக பிரகாரமான காரியத்தை மட்டும் சார்ந்து நாம் இந்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறதை அநேகர் பயன்படுத்துகிறதை காண்கிறோம். குறிப்பாக வாக்குத்தத்தங்கள் கூட தேவனுடைய சித்தத்தின்படி பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. அது போதகர் எதை விரும்புகிறாரோ, மக்கள் எதை விரும்புகிறார்களோ
அந்த விருப்பத்துக்குத்தான் வசனம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா வசனம் அப்படி பயன்படுத்தக்கூடாது. வசனம் தேவனுடைய விருப்பத்தின்படி பயன்படுத்தப்படுகின்ற கடவுளுடைய ஊடகமாயிருக்கிறது. அதை நாம் மனுஷனுக்கு ஏற்றபடி திருப்பிக் கொள்ள முடியாது. கவனியுங்கள். எதுக்கு வேதாகமம் நம்முடைய கைகள் கொடுக்கப்பட்டது? ஏன் வேதாகமத்தை, ஏன் கடவுளுடைய ஊடகத்தை தேவன் மனிதனுக்கு தெரியப்படுத்தினார் என்றால், அவருடைய நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தான் அவர் கொடுத்தார் வேதாகமத்தை. இது நம்முடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட வார்த்தையா. அவர் நம்முடைய வார்த்தையை போல பிழையாய் சொல்லுவதோ, தவறாய் சொல்லுவதோ, அல்லது சொன்னதை திருத்திக் கொள்வதோ அப்படி அல்ல தேவனுடைய வார்த்தை. அது 7 தரம் மண் குகையில புடமிடப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, வெள்ளிக்கொப்பான வார்த்தை, பொண்ணுக்கொப்பான வார்த்தை, அக்கினிக்கோப்பான வார்த்தை, சம்மட்டிக்கு ஒப்பான வார்த்தை, பட்டயத்துக்கு ஒப்பான வார்த்தை. ஆகவே இவ்வளவு பெரிய மகத்துவமுள்ள வார்த்தைய மனிதன் தன்னுடைய விருப்பத்துக்கு செயல்படுத்துகிறான் என்றால், அங்கே பிசாசுடைய ஊடுருவல் என்பதை நாம் இந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். பிசாசுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரு பிரதிபலனை காண முடியும். நாமும் ரட்சிக்கப்பட்டதற்கான ஒரு பிரதிபலனை காண முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? எதற்காக தேவன் நம்மை ரட்சித்தார்? அதனுடைய நோக்கம்தான் என்ன? அதுக்கு ஒரு பிரதிபலன் வேண்டாமா? இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை குறித்து நாம் என்ன யோசிக்கிறோம்? தேவனை ஏற்றுக்கொண்டால் பொருளாதார பெருக்கம் ஏற்படும், நான் ரட்சிக்கப்பட்டால் ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்பதை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஐஸ்வர்யர் சம்பன்னர் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கும் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆஸ்வதிப்பார். சில பேர் 100 மடங்கு ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்தார், அதுபோல உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லுகிறோம். 100 மடங்கு அல்ல, அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமா நாம் தேவனை பின்பற்ற வேண்டும்? அவர் கொடுக்கின்ற இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு மட்டுமா நாம் தேவனை பின்பற்ற வேண்டும்? யோசித்து பாருங்கள். அது எவ்வளவு பெரிய சுயநலம் தெரியுமா? சுயநலம் என்று சொல்வதை விட, தயவு செய்து தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள், அது ஒரு அடிமைத்தனம். வேலைக்காரன் தான் கூலி எதிர்பார்த்து கொண்டு வேலைக்கு போவான். ஆனா வீட்டுக்கார பிள்ளை கூலி எதிர்பார்த்து கொண்டு வேலை செய்யாது. என்றால் அந்த தகப்பனுடைய அனைத்து சம்பத்துகளும், சொத்துக்களும், உடைமைகளும் பிள்ளைக்குரியது. எனவே பிள்ளை ஒரு கூலிக்காரனை போல கூலி வாங்குறதுக்காக மட்டும் வேலை செய்யக்கூடாது. அப்பாவினிடத்துல ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் ஒரு ஒரு பிள்ளை செயல்படக்கூடாது. அப்பாவினுடைய வீட்டில் சகல உரிமைகளும் பிள்ளைக்கு உண்டு. அவ இன்றைக்கு பிசாசினுடைய ஊடுருவல் என்ன செய்கிறது? ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல எங்களை பிசாசு நடத்துகிறான். இதை உணராதவர்கள், நான் வேதவசனம் தானே கேட்கிறேன், வாக்குத்தத்தம் தானே எடுத்திருக்கிறேன், நான் ஜெபம் தானே பண்ணுகிறேன், என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கிறதே,
எனக்கு நெருக்கம் துன்பங்கள் இருக்கிறதே. எனவே இந்த நெருக்கத்திலையும் துன்பத்திலையும் நான் ஆண்டவரிடத்துல நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதே என்று சொல்லி நாம் முனைப்பு காட்டுகின்றோம். இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படி புரிகிறது எனக்கு தெரியவில்லை. தேறினவர்களாயிருந்தால் இது புரியும். பாலகர்களாயிருந்தால் புரியாது. ஏன்னா நாம் பாலர்களுக்கான வகுப்பு இது அல்ல. இது தேறினவர்களுக்கான வகுப்பு. ஒருவேளை புரிதல் இல்லாவிட்டால் நீங்கள் கேளுங்கள். அதுக்கு நான் பதிலை சொல்லித் தருகிறேன். சரி. இப்ப நான் உங்கள் மத்தியில கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். ஆனால் என்றைக்குமே பொருளாதாரத்தை சார்ந்து நான் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் சில போதகர்கள், இதில் நிறைய போதகர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள் எப்படி போதிக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. நான் பொருளாதாரத்தை சார்ந்து போதிக்கவில்லை. நான் எதை சார்ந்து போதிக்கிறேன் என்றால், நான் தேவனை சார்ந்து, தேவ ராஜ்யத்தை சார்ந்து, தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான உச்சிதமான ஆசீர்வாதங்களை சார்ந்துதான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அழிந்து போகிற ஆசீர்வாதங்களை பற்றி நான் பிரசங்கம் பண்ண இல்லை. காரணம் என்ன? அதற்கு காரணங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லையா பாஸ்டர்னு கேட்கலாம். உங்களுக்கு சரீரத்துல பலகீனம் இல்லையா? இருக்கு. பொருளாதாரத்துல பிரச்சனையா? இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனையில உங்களுக்கு? இருக்கு. அவையே நீங்கள் பிரச்சனையை பற்றி பேசுவதில்லை. அவையே நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி மக்களுக்கு சொல்லுவதில்லை. அவையே நீங்கள் வியாதி பிரச்சனையை பற்றி நீங்கள் அதுக்கு தீர்வுக்கான வழியை சொல்லிக் கொடுப்பதில்லை என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. சில பேர் புதிதாய் அல்லது அறகுறையாய் இருக்கிறவர்கள் இப்படியும் யோசிக்கலாம். இவர் வந்தால் ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டார். மனமுடைந்து போனவர்களுக்கு, ஒரு துன்பப்படுறவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டார் என்றும் நினைக்கலாம். ஆனா என்னுடைய தேவன் என் மீது வைத்திருக்கிற நோக்கம் கடவுளுடைய ஊடகம். அந்த ஊடகத்திலே நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ஊடகவியலாளர். அப்ப கடவுளுடைய ஊடகம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய எண்ணங்களையும் கடவுளுடைய திட்டங்களையும் கடவுளுடைய காரியங்களை மட்டும்தான் நாம் மக்களுக்கு செய்தியா சொல்ல முடியுமே தவிர, மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய செய்திகளை சொல்ல முடியாது. காரணம், இந்த வேதாகமம் கடவுளுடைய ஊடகம், இது மனிதனுடையது அல்ல. எனவே தான் நாம் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சரி, உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலை தருகிறேன். அப்ப பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடாதா? அப்ப மனிதனுடைய தேவைகளை பற்றி நாம் பேசக்கூடாதா? நான் சொல்லுகிறேன், ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டு நான் அதற்கான பதிலை உங்களுக்கு தருகிறேன். ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். தகப்பன் வெளிநாட்டில் ஒன்றில் வசித்துக் கொண்டிருந்தார். அதிகமான வருடங்கள் பிள்ளைகளை காணவில்லை. சிறு வயதிலே அவர் விட்டு போயிட்டார். ஆனால் தொலைபேசியிலே அவர் பேசுவார், பிள்ளைகளோட பேசுவார். பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆனால் இப்பொழுது அவர் பிள்ளைகளை பார்க்க வரப்போகிறார். பிள்ளைகளுக்கும் சந்தோஷம், தகப்பனுக்கும் சந்தோஷம். அப்ப மூத்த பிள்ளையை பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும்? நீ ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் நான் உனக்கு வாங்கி கொண்டு வருகிறேன் என்று. மூத்த பிள்ளை சொன்னால், இன்னென்ன இது எனக்கு ஆசையா இருக்கப்பா, இது எல்லாம் எனக்கு விருப்பமா இருக்கப்பா, வாங்கி கொண்டு வாருங்கள். 2வது பிள்ளையும் கேட்டபோது அந்த பிள்ளையும், அப்பா எனக்கு இன்னென்ன பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொண்டு வாருங்கள். ஓகே நான் வாங்கிட்டு வருகிறேன். 3வது பிள்ளையும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள், அப்பா எனக்கு இதையெல்லாம் வாங்கி கொண்டு வாருங்கள். 4வது பிள்ளையும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் 5வது கடைசி பிள்ளையை, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டபோது எதையுமே அந்த பிள்ளை பேசவில்லை. எதையும் அந்த பிள்ளை கேட்கவில்லை.
தகப்பனுக்கு கொஞ்சம் கவலையா போயிட்டு. எல்லா பிள்ளைகளும் விருப்பத்தோடு கேட்கிறார்கள். ஆனா இந்த பிள்ளை கேட்கவில்லை என்ற ஒரு கொஞ்சம் கவலையாய் போய்விட்டது. ஆனால் அந்த பிள்ளை ஒன்றுமே கேட்கல. ஆகவே இந்த 4 பிள்ளைகளுக்கும் வாங்கி கொண்டு வருகின்ற பொருளை பார்க்கிலும் அதிகமான பொருட்கள் இந்த சின்ன பிள்ளைக்கு, கடைசி பிள்ளைக்கு, ஒன்றையுமே கேட்காத பிள்ளைக்கு வாங்கி கொண்டு வந்தாராம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் வாங்கி மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார்கள். இந்த பிள்ளை அப்பா வாங்கி கொண்ட வந்த எதையுமே அந்த பிள்ளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அதை பற்றி ஹாப்பி, ஒரு சந்தோஷம் அடையவும் இல்லை. மாறாக தகப்பனுடைய முகத்தையே பார்த்து கொண்டு அந்த தகப்பனுடைய மடியிலேயே அமர்ந்திருந்ததாம். அப்பா உனக்கு அது வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இது வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஆசையோடு தகப்பன் சொன்ன போதிலும் பிள்ளைக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. கடைசியா அப்பா கேட்டாராம், ஏன் அப்பாவோட கோவமா? ஏன் அப்பா பிடிக்கவில்லையா? எதற்கா நீ வாங்க மாட்டேங்கிறாய்? எல்லாரும் வாங்கி விட்டார்கள், நீ ஏன் வாங்க மாட்டேங்கிறாய்? கடைசி அந்த பிள்ளை ஒரே ஒரு பதில் சொல்லிச்சுதான், அப்பா எனக்கு நீங்க மட்டும்தான் வேணும், நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம்ப்பா. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ஆமென். ஒரு பிரைஸ் சொல்ல ஆமென். மாட்டீங்களா? புரிஞ்சா ஒரு ஆமீன் சொல்லலாமே. ஆமென். Praise the Lord. ஆமென். என்ன உங்களுக்கு புரிகிறது? இந்த கதையிலிருந்து என்னத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? ஆண்டவரே நீங்க மட்டும் போதும். அல்லேலூயா ஜீசஸ். அந்த இடத்துக்கு நீங்க வரணுமா? இல்ல அந்த இடத்துக்கு இந்த கடைசி பிள்ளைய போன்று நீங்கள் வர வேணுமா? அல்லது இந்த மற்ற பிள்ளைகள் அது வேணும் இது வேணும்னு கேட்கிற அந்த இடத்துக்கு நீங்க வர வேண்டுமா? நீங்கள் மட்டும் போதும் என்கிற அந்த இடத்துக்கு வரணும். கடைசி பிள்ளை இடத்துக்கு. கடைசி பிள்ளை இடத்துக்கு வரணும் சார். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏன் நான் இந்த பொருளாதார பற்றி பேசலைன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆமென். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆமென். அவன் நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை என்ன? பொருளாதாரம் அல்லது காசு பணம் அல்லது உலக பிரகாரமான காரியத்தை விட மரியாளை போல நாம் பின்பற்ற வேண்டும். 2 மரியாதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். 2 மரியாதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த. ஒன்று இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னொன்று மகதலேனா மரியாள். கவனிக்கிறீங்களா? இந்த இயேசுவின் தாயாகிய மரியாளை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த தாயார், கர்த்தருக்காக பக்தி உள்ள ஒரு தாயார், இந்த உலகத்திலேயே போற்றப்படத்தக்க ஒரு தாயார், இந்த உலகத்திலேயே மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு தாயார், புனிதமான தாயார் என்றால் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து பரிபாலித்து பராமரித்து வருகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செலக்டட் மரியாள். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென். சாதாரண செலக்டட் கிடையாது. இந்த அழகுராணி போட்டியில எல்லாம் நிறைய பேர் செலக்டட் ஆகுறாங்க பாருங்க. அழகுராணி போட்டி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கும் கூட நிறைய பேர் தங்களை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேக்கப்புக்கே நிறைய காசு பணம் செலவழிக்கிறார்கள். நீங்க எந்த பிசினத்தை செய்யாட்டாலும் பரவாயில்ல, நீங்க பியூட்டி பார்லர் அந்த சலூன் மாதிரி வச்சு ஒண்ணு செய்தீங்கன்னா ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அநியாயமா நீங்க இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. நிறைய சம்பாதிக்கிறார்கள். எங்கேயோ டிசைனா வெட்டி அங்க வெட்டி இங்க வெட்டி வேற எதுவும் அங்க பெரிய முதலீடு அங்க தேவையில்லை.
அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு உலகம் இருக்கு. ஏன்னா மேக்கப்புக்கு அவ்வளவு காசு பணம். மேக்கப்புக்காக நிறைய கிறிஸ்தவர்கள் கூட செய்கிறார்கள். ஊழியக்காருடைய மனைவிமார், ஊழியக்காருடைய பிள்ளைகள் கூட அதை செய்து கொண்டிருக்கார். மேக்கப்புக்கு அவ்வளவு தூரம் செலவழிக்கிறார். லட்சக்கணக்காய் செலவழிக்கிறார் மேக்கப்புக்கு. கவனியுங்கள். மரியாளுக்கு எந்த மேக்கப்பும் இல்லை. மரியாளுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் தேவன் ஒரு பெரிய ஒரு செலக்டட் என்றால் மரியாளை தெரிவு செய்தார். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு அந்தரங்கங்கள் தெரியும். அவருக்கு நாம நினைக்கிறது தெரியும். நாம் பேசுகிறது தெரியும். நம்ம என்ன பேச போகிறோம் என்றெல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் எல்லாம் அவருக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த உலகத்துல பெண்களையே தேடினால் இயேசுவின் தாயாகிய மரியாளை போல ஒரு பெண்ணை எங்கேயுமே அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க இதை பற்றி ஆழமா சிந்தித்ததுண்டா? கிறிஸ்துமஸ் முடிஞ்சது, மரியாளை மறந்துடுவீங்க, அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ் வர நேரம் மரியாள் பிள்ளைய தாளாட்டுறதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி நாம ஒரு ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் மரியாள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவை சுமக்கிறதுக்கு ஆயத்தமானார்கள். அது பிசிக்கல். நான் சொல்லுகிற பிசிக்கல், மாமிசத்துல சொல்றேன். இயேசுவை சுமக்க ஆயத்தமானார்கள். இயேசுவை பெற்றெடுக்க ஆயத்தமானார்கள். அதற்காக எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்லை, எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, அல்லது கல்லறிந்து கொண்டாலும் பரவாயில்லை. ஐ எம் ரெடி. தேவனுடைய வார்த்தைக்கு அவருக்கு கீழ்ப்படிய உடனே ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரிகள் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறோம். எதற்கு? இன்னைக்கு நாம ஊழியம் செய்தா நமக்கு ஏதோ ஒரு காரியம் கிடைக்குது, ஒரு கூலியை பெற்றுக் கொள்ளுகிறோம். சாப்பாடு கிடைக்குது, உடை கிடைக்குது, தேவைகள் சந்திக்கப்படுது, ஒரு கூலியை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் எங்களை சும்மா ஒன்றும் வேலை செய்ய சொல்ல. ஆனால் மரியாளுக்கு என்ன கூலி கிடைக்க போகுது யோசிச்சு பாருங்க. மரியாள் எதை எதிர்பார்த்தால் மரண தண்டனை தான் கிடைக்க போகுது. இந்த பிசிக்கலி நான் மாமிச ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறேன். என்றால் மரியாள் வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்துல ஒரு பெண், ஒரு ஆண், யாரா இருந்தாலும் சரி, ஆனா பெண்ணை தான் கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு அந்த காலத்துல இருந்த பிரதான ஆசாரியன்ல இருந்து அங்க இருந்த போதகர், ரெவரண்ட், பிஷப் வரைக்கும் பெண்களைத்தான் கொலை செய்யறதுக்கு அவர்கள் இருந்தார்கள். அந்த விபச்சாரம் செய்த ஆண்களை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட அநீதியான ஒரு கொடூரமான ஒரு மதம் இந்த யூத மதம். தெரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா சாதாரண நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்க மாமிசத்துல நினைச்சு இஸ்ரவேலர், யூதர்கள் சொல்லிட்டு இருங்க. ஆனா பயங்கர கொடூரமான ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய மதம். வணங்கா கழுத்து பெயர் வைத்தார் ஆண்டவர். வழுகி போகிற இருதயம் உள்ளவர் என்று பெயர் வைத்தார் ஆண்டவர். இன்னைக்கும் அந்த வேத ஆழம் தெரியாமல் இன்னைக்கு மக்கள் தடுமாறி கொண்டு ஏதோ செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். விபச்சாரத்துல கைமையுமாய் பிடிபட்ட ஸ்திரியை மட்டும் கொண்டு வந்தார்கள். ஆனா அந்த ஆண் எங்கே? அவன் எங்கே? ஒரு நீதி என்றால், கடவுளுடைய நீதி என்றால் 2 பேரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நியாயப்பிரமாணத்தின் சட்டம். இப்ப நீங்க யோசித்து பாருங்க. இந்த விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிபட்ட ஸ்திரீ பைபிள் வசனத்தையும் சொல்லிக் கொண்டுதான் வாராங்க. இன்றைக்கும் அப்படிதான் தான் நடக்கு. பைபிள் வசனத்தை வைத்துக்கொண்டு கொலை செய்ய ஒரு கூட்டம் இருக்கிறது. அது பிசாசுடைய ஊடுருவல் என்பதை இன்றைக்கும் அறியாமல் ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு கவலையா இருக்கிறது. அப்ப எனக்கே கவலை என்றால் ஆண்டவருக்கு எவ்வளவு கவலை இருக்கு யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அதுக்கு பின்னாலதான் திரள் கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, நன்றா யோசித்து பாருங்கள். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நிறைவேற்றுங்கள். அதை தேடுங்கள். அப்போ உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கும்.
பொருளாதாரத்துக்கு மட்டும் இயேசுவை பின்பற்றாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய் விடுவோம். பொருளாதாரத்துக்கு இயேசுவை பின்பற்ற தேவையில்லை. இந்த என்னுடைய ஒரு ஒரு பிள்ளை இங்கே இருக்கிறார், இந்த கிருபாகரன் என்ற ஐடியில வந்திருக்கிறார் பாருங்க. அவர் 2-3 நாள் அவர் நானும் சேர்ந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நேற்றைய தினத்தில் அவர் பகிர்ந்து கொண்டார். ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையில அரிசி, பருப்பு, இப்படி பொருளாதார இதுகள் எல்லாம் கொடுக்கிறார்கள். அதுக்காக சில பேர் சுவிசேஷம் சொல்லுகிற முறை, இவர் நேற்று சொன்னார், இவர் அந்த சபையில உள்ளவர்கள் சுவிசேஷம் சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்யற முறை என்னவென்றால், நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்கள் பொருள் தருகிறோம், சாப்பாட்டு பொருட்கள்லாம் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி, அதற்காகவே ஜனங்கள் அங்கே போகிறார்கள். அப்ப எதை காட்டி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? பொய்யை காட்டி, அழிந்து போகிற போஜனத்தை காட்டி, அழிந்து போகிற பொருளை காட்டி சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை, தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். ஏழைகள், எளியவர்கள், விதவைகளுக்கு நாம் அவர்களுக்கு உடை கொடுக்க வேண்டும், பணம் இருந்தால் பணம் கொடுக்க வேண்டும், என்ன உதவி செய்ய வேண்டுமோ செய்யத்தான் வேண்டும். அது வேறு. ஆனால் நீ வந்தால்தான் நான் செய்வேன், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தான் செய்வேன் இல்லை. அது யாருக்கும் செய்யலாம், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் செய்யலாம். அது வந்து சோஷியல், அது சமூக தொண்டு. அதைத்தான் இன்றைக்கு மதமாற்றம் என்று சொல்லுகிறார்கள். பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள் என்று இன்னைக்கு பிசாசு அவர்களுக்கு ஒரு ஹெட்லைனை காட்டி இருக்கிறார். இவர்கள் செய்கிறது அப்படித்தான். அதனால அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சாப்பாடு முடிஞ்ச பிறகு அவன் இயேசுவை மறந்து விடுவான், சபைக்கு வரமாட்டான். இப்ப நான் சொல்ல வருகிறது என்ன, இந்த மரியாள், இயேசுவின் தாயாக மரியாள், அவர்கள் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். ஒரு பெண் விபச்சாரத்துல, அதுவும் விபச்சாரம் சும்மா சொன்னாலே கொண்டு போடுவான். ஆனா இங்க இந்த மரியாள் வயிற்றிலே கருவை சுமக்கிறார்கள். கருவுற்று இருக்கிறார்கள் என்றால் எப்படி பெரிய ஒரு பாவம். என்னால் திருமணம் ஆகவே இல்லை. ஆனால் அங்கே ஒரு நீதிமான் இருந்தார். இப்பொழுது மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து கருவை சுமக்கிறார்கள். மரியாளுடைய வயிற்றுல கரு. ஆனா யோசேப்புக்கு தெரிய வருது. யோசேப்புக்கு தெரிய வந்து யோசேப்பு என்ன செய்யறாரு தெரியுமா? யோசேப்பு உண்மையா செய்திருக்க வேண்டும், பிசிக்கலி மாமிச ரீதியாக செய்திருக்க வேண்டும். இந்த மரியாளை கொண்டு போய் பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், பெரிய பெரிய மனுஷத்துல கொண்டே காட்டி எல்லாருக்கும் முன்பாக கல்லெறிந்து கொள்ளணும். இதுதான் யோசேப்பு செய்திருக்க வேண்டும். ஏன்னா யோசேப்புக்கு இது என்ன நடந்தது தெரியாது. அப்ப யோசேப்பு தவறாய் புரிந்து கொண்டார். ஓஹோ, இவ எங்கேயோ என்னவோ பிரச்சனை போல இருக்கு, என்னாலும் பரவாயில்ல, பாவம் மரியாள், பாவம், நாம அவ தூற்ற வேண்டாம், அவ கொல்ல வேண்டாம், அவருக்கு நாம தேவையில்லாத கதையெல்லாம் பேச்செல்லாம் பேசக்கூடாது, ரகசியமா தள்ளி விட்டுருவோம். ஏன்னா ரகசியமா இவளை தள்ளி விட்டுருவோம் என்று யோசித்து கொண்டு இருக்கும் போது தேவன் யோசேப்புக்கு வெளிப்பட்டார். யோசேப்பே, நீ மரியாளை குறித்து சந்தேகப்படாதே, மரியாளுக்குள்ளே இருப்பது பரிசுத்தாவினால் உற்பத்தி ஆகி இருக்கிறது என்று சொன்ன பிறகு அவர் அக்செப்ட் பண்ணினார், அதை ஏற்றுக்கொண்டார். இதுலயும் நீங்க கவனத்துல கொள்ளுங்க. ஒருவேளை அவர் யோசேப்பும் ஒரு நல்ல செலக்டட் பர்சன் தான். மரியாளுக்கு ஒரு கணவனாய் வருகிறதுக்கு யோசேப்பு கொடுத்து வச்சிருக்கணும். கவனிங்க, அந்த மாதிரி ஒரு செலக்டட் ஒரு புருஷன் தான், ஒரு கணவன் தான். உடனே ஆண்டவருக்கு அவரும் அடிமைன்னு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்ப்பவதியா இருக்கிற மனைவியை தான் ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய கிரேட். நாம அவமானத்தை பொறுக்க முடியுதா? கடவுளுக்காக நீங்கள் ஏதாவது காயப்பட முடியுதா? கஷ்டப்பட முடியுதா? சொல்லுங்க. துன்பப்பட முடியுதா? துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியுதா? யோசித்து பாருங்கள்.
சும்மா அழகா பாடி விட்டு கையை தட்டிட்டு ஸ்டைலா உடுத்தி விட்டு சபையில போய் ஒரு ஆராதனை செய்து விட்டு அப்படி போறதுதான் நமக்கு விருப்பம். ஆனால் தேவனுக்காக எதையும் நாம் நாம் அர்ப்பணிக்க முடியுதா? தேவனுக்காக எதையும் சாதிக்க முடியுதா? யோசித்து பாருங்கள். மரியாதை போல ஏதாவது செய்ய முடியுதா? சோ இன்னைக்கு நாம செய்யணும். அத மரியாதை போல நானும் நீங்களும் மாறணும். எப்படி மாற முடியும்? நாங்க ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தால் நம்ம உலக காரியத்துக்கு அடிமையாக முடியாது. பொருளாதாரம் நமக்கு பெருசு இல்லை. அந்த மரியாள் ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்டிருக்கலாமே. மரியாள் யோசேப்பு ஏழை குடும்பம், ஒரு பழி செலுத்த கூட வசதி இல்லாத குடும்பம், ஒரு ஆட்டுக்கடாவை வாங்குவதற்கு வசதி இல்லை, இளம் காளையை வாங்குவதற்கு வசதி இல்லை. இயேசு பிறந்த போது 8ஆம் நாள் விருத்த சேதனை செய்யணும், ஆட்டுக்கடா கொண்டு போகணும் அல்லது இளங்காலை கொண்டு போக வேண்டும். ரெண்டுக்குமே அவருக்கு வசதி இல்லை. வசதி இல்லாதவர்களுக்கு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, புறா குஞ்சு விலை கொஞ்சம் குறைவு, ஆனா புறா குஞ்சை தான் அவர்கள் கொண்டு போய் பழி செலுத்தினார். அந்த அளவுக்கு ஏழையா இருந்தாலும் அவர்கள் இயேசுவை சுமந்து பெற்றெடுக்கிறதுல ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தாய் தகப்பனா இருந்தார்கள். மகளே, அன்பானவர்களே, உங்களுக்கு என்ன இதுல இருந்து புரியுது? நான் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை உங்களுக்கு என்ன புரியுது? நீ சபைக்கு போனா ஊழியருடைய வாயை திறந்தா எப்ப பாரு பொருளாதாரத்தை பற்றி தான் பேசுவது, எப்ப பாரு பிரச்சனையை பற்றி தான் பேசுவது, எப்ப பாரு எதை பற்றி பேசுவது? கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே, ஆசீர்வதிப்பார், உன்னை அப்படியே செய்வார், இப்படி செய்வார், இங்கே செய்வார், அங்கே. இதுவா ஐயா பிரசங்கம்? இதுவா தேவனுடைய ஊடகம் சொல்லுகிற வார்த்தை? பொருளாதாரம் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஆண்டவர் உலகத்துல. நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, அவர் தந்திருக்கிறார். அவனவன் புத்தியா இருந்து பிழைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அது உலக பிரகாரமான புத்தி எல்லாருக்கும் இருக்கு. சமைக்கிறதுக்கு எங்கேயாவது வேதாகமத்தை தேடி பார்த்தா சமைக்க வேண்டும் சொல்லுங்க? கடையில போய் ஒரு பொருளை வாங்குவதற்கு வேதாகமத்துல வசனத்தை எடுத்துக்கொண்டா போய் பொருள் வாங்க வேண்டும்? இல்ல, அது ஏற்கனவே இருக்கிறது. ஏற்கனவே இந்த அறிவு நமக்குள்ள இருக்கிறது. அவனவன் சோம்பேறித்தனத்துல புத்தி இல்லாம போய் கஷ்டப்படுறதுக்கு யார் என்ன செய்ய வர்றது? யோசித்து பாருங்கள். தேவன் பொருளாதாரத்தை பூமியில வச்சிருக்கிறார். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. இன்றைக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார், இன்றைக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இதற்காக மட்டும் தேவனை நாம் பின்பற்றக்கூடாது. ஆனா மரியாள் பொருளாதாரத்துக்காக தேவனை பின்பற்றவில்லை. மரியாள் இயேசுவை சுமந்தார்கள். அதுபோல இயேசு என்றால் யார்? வார்த்தை. இன்றைக்கும் நானும் நீங்களும் ஒரு மரியாளை போல வார்த்தையை சுமக்கிற, வார்த்தைக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் தேறி வர வேண்டும். அந்த இடத்துக்கு வளர்ந்து வர வேண்டும். அந்த இடத்துக்கு வளர வேண்டும். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வளர விடாமாட்டான் பிசாசு. அவனுடைய ஊடுருவல் இங்கே இருக்கிறது. அவன் இதையேத்தான் காட்டுவான். பிரச்சனை, பொருளாதாரம், வேலையில கஷ்டம். நான் சொல்லுகிறேன், வேதம் வருவார். வசந்த வாசிங்கள் யோவான் 15:7. ஒருவன் என்னிலும் வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவ்வளவுதான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். அப்ப முதலாவது நமக்கு தேவை என்ன? வார்த்தைக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன? நமக்குள்ள வார்த்தை இருக்கணும், நமக்குள்ள சத்தியம் இருக்கணும். அப்படி சத்தியம் இல்லாவிட்டால் நம்ம இயேசுவோட இல்லை என்ற அர்த்தம். சும்மா இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றக்கூடாது. நம்மை அறிந்திருக்கிறார். நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடைவோம் என்றால் தேவன் நமக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். நம்முடைய தேவை சந்திக்கப்படும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
முதலாவது செய்ய வேண்டியது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவ மரியாள் தேடினது என்ன? முதலாவது தேவனுடைய வார்த்தையை சுமந்தார்கள், வார்த்தையை பெற்றெடுத்தார்கள். இன்னைக்கு போற்றப்படத்தக்க ஒரு இடத்துல தேவன் இந்த மரியாளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னொரு மரியாளை பார்க்கிறோம். மார்த்தாளுடைய சகோதரி மரியாளை பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டுக்கு போன போது 2 சகோதரிகள் தான் இருந்தார்கள். அவருடைய சகோதரன் லாசரு அவர் இருந்ததாக தெரியவில்லை அன்றைக்கு. ஆனா இயேசு அங்கே போயிருக்கிறார். 2 சகோதரிகள், ஒரே கூட பிறந்த சகோதரிகள், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள், 2 பேரும் இயேசுவை நேசிக்கிறவர்கள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஒரு சகோதரிக்கு இருக்கிற மனநிலை இன்னொரு சகோதரிக்கு இல்லை. அவன் மரியாள் என்ன செய்தார்? இயேசுவின் பாதத்துல, இயேசுவை கண்டதோட இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து விட்டார்கள். ஆனா மார்த்தாள் என்ன செய்கிறார்கள்? அங்க ஓட இங்க ஓட, பால் தேட, டீ தேயிலை தேட, சீனி தேட, அங்க கேக்கு தேட, அல்லது அங்கே அது இதென்று தேடிக்கிட்டு ஓடிட்டு ஏதோ வேலையில பரபரப்பா இருக்கிறார்கள். ஆனால் அதுல பரபரப்பா இருந்தது மட்டும் இல்ல, வருத்தம்னா மன வருத்தப்பட்டு, இயேசுவுக்கு வேலை இல்லை, இந்த மரியாளுக்கு வேலை இல்லை. சும்மா அவர் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார், உட்கார்ந்து இவள் கேட்டுக்கொண்டிருக்கார். நான் இங்கே இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், கொஞ்சம் 2 பேருக்கு ஒரு அக்கறை இல்லையே. பொறுமையை மிஞ்சி கேட்டு விட்டாள் மார்த்தாள். ஆண்டவரே, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், உமக்கு அதை பற்றி கவலை இல்லையா? அதுக்குத்தான் இயேசு பதில் சொன்னார். நாங்களா இருந்தா சரி மரியாள் போய் கொஞ்சம் அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லியிருப்போம். ஏன்னா நம்முடைய மனநிலை அதுதான். ஆனா இயேசு அங்க நீ வேலை செய்ய போக விட இல்லை, மாறாக சரியான பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? மார்த்தாளே, நீ அநேக விஷயங்களை குறித்து கலங்கி கவலைப்படுகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இதுக்கு ஒரு ஆமீன் சொல்லாதீங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென் ஜீசஸ். ஆமேன் ஆமேன் எல்லாம் சொல்லிதான் சொல்ல வைக்கணும். என்ன, இது சபையிலையும் இப்படித்தான் இருக்கு, பைபிள் ஸ்டடியிலையும் இப்படித்தான் இருக்கு. சொல்லுவோம் பாஸ்டர், ஆன் பண்ணாமலே நாங்க சொல்லிடுவோம் பாஸ்டர். ஆமென்னு. வெரி குட், வெரி குட். கேட்டுக்கொண்டிருக்கோம் பாஸ்டர். ஏன்னா இடையில நாங்க சொல்லும்போது உங்க சிந்தனைகள் போய் பாதிக்காக. தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி சூப்பர். நல்ல பதில்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நானும் ஜோக்கா தான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கவனியுங்கள். இப்ப இந்த 2வது மரியாளை பார்க்கிறோம். யாரு 2வது மரியாள் சொல்லுங்க? மகதலேனா மரியாள். ஓகே, இந்த மகதலேனா மரியாள் எதை குறித்தும் கவலைப்படல பாருங்க. இந்த அக்காவை போல, இந்த சகோதரியை போல, மார்த்தாளை போல இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், ஊழியர்கள் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்துல பொருளாதாரம் நிறைந்திருந்தா பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம். இருதயத்துல அந்த கவலை இந்த கவலையை நிறைந்திருந்தா அந்த கவலை கஷ்டங்களை பற்றி பேசுவோம். ஆனா இருதயத்துல முழுசும் வார்த்தை நிறைந்திருந்தால் என்னத்தை பற்றி பேசுவோம் சொல்லுங்க? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. வார்த்தையை குறிச்சு பேசுவோம். அதைத்தான் பேசுவோம். நமக்கு இருதயத்துல எது இருக்கோ அதைத்தான் நம்ம பேசுவோம். கவனிக்கிறீங்களா? அப்ப இன்றைக்கு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறோம்னா மனசுல என்ன இருக்கு? என்ன நிறைந்திருக்கு? பொருளாதாரம் தான் நிரம்பி இருக்கு. அதான் பேசுகிறாங்க. ஆனா நம்ம மனசுல என்ன நிறைந்திருக்கணும்? 2 மரியாளை குறித்து பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய வயிற்றுல என்ன நிறைந்திருந்தது சொல்லுங்க? வார்த்தை. ஆமென், வார்த்தை. அப்ப நம்ம மனசுல என்ன நிறைந்திருக்கணும்? வார்த்தை. ஆமென், தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆமென். ஆமென்.
அடுத்த மரியாளை பார்க்கிறோம். அடுத்த மரியாள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய பாதத்தில் வந்து எடுபடாத தேவனுடைய நல்ல பாதத்துல பங்கை வந்து தெரிந்து கொண்டார்கள். அப்ப இன்றைக்கு நமக்கு நல்ல பங்குனா எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. வார்த்தை. ஆமென். ஆமென். இதுல கிடைக்கிற சந்தோஷம் எதுல கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தையில இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, இதை விட பொக்கிஷம் எங்கே கிடைக்க போகுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துலயும் இல்ல. எங்கேயும் இல்ல. ஆனா இங்க கூட்டம் இல்ல. இந்த வார்த்தைக்கு கூட்டம் இருக்காது. இது செலவில்லாமல் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுது. ஆனா ஆமென். செலவழித்து லட்சக்கணக்கான ஆமென். ரூபாய் செலவழித்து மக்களை கூட்டி, பல ஆயிரம் மக்களை கூட்டி மகிழ்ச்சியின் செய்தி சொல்லப்படுதா? இல்ல, பொருளாதாரத்தை பற்றியே பேசப்படுது. பொருளாதாரமே தான் டாக்கட். நான் அதை பற்றி பேசுவதில்லை. எனக்கு நிறைய தேவை இருக்கு. என் தேவையெல்லாம் என் தேவன் தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துக்கு நீங்க தேறணும். இதுல இந்த ஸ்டடியில சில பேர் வந்தாங்க பாருங்க. சில பேர் வந்து பாடுவாங்க, பாட்டுக்கு மட்டும் வருவாங்க. பாட்டு படிச்சு முடிய ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த ஸ்டடிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அல்லது இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில எதுவும் பொறுப்பு கொடுத்தா வருவாங்க, இருப்பாங்க. ஸ்டடிக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஸ்டடியில இருக்கிறீங்கன்னா நீங்க தான் மரியாளுக்கு உறவினர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மரியாளுக்கு சொந்தக்காரர்கள். மரியாளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம தான். ஆமென். அல்லேலூயா. சும்மா ஒரு பாட்டு படிக்கிறதுக்காக, சும்மா ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக, சும்மா ஒரு ஆராதனை நடத்துவதற்காகவா நாம் தேவனை பின்பற்றணும்? சொல்லுங்க. இல்ல. இல்ல. வார்த்தையை சுமக்கணும். ஆமென். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல பங்கு. The ஆமென். best place. The ஆமென். best place. நல்ல பங்கு எது? The partnership. இயேசுவோடு நமக்கு வேணும். ரைட். இன்னொரு ஆமென். வசனத்தை வாசிப்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். அப்ப உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறானே, அந்த மனுஷன் வல்லமையாய் பலப்படணும்னா என்ன தேவை நமக்கு? பொருளாதாரத்தை பற்றி பேசிக்கொண்டு கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத. உனக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார், உனக்கு அங்கே கொடுக்கிறார், இங்கே கொடுக்கிறார். நீ மதிலை இடிக்கலாம், செங்கடலை பிரண்டாக பிளக்கலாம், எரிகோவை தாண்டி கடந்து போயிடலாம். அப்படி இப்படி இதா தேவை உள்ளான மனிதனுக்கு? சொல்லுங்க. உள்ளான வார்த்தை. மனிதன் பலப்பட என்ன தேவை? வார்த்தை. பலமான ஆகாரம். அதெல்லாம் எதுக்காக பேசிக்கொண்டிருக்கிறாங்க? இப்ப அப்படிப்பட்ட ஸ்டடீஸ்கள், அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எதற்காக அது செய்யப்படுது? இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக படிச்சு, இம்மைக்கு பூமிக்குள்ள மாம்சத்துக்குரிய காரியங்களுக்காக அதிகமா பேசப்படுகிறது. உலகத்தை குறிச்சு. வெரி குட். அது கிட்ட வந்துட்டீங்க. அதுக்கான பதில் ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எதுக்காக அந்த பிரசங்கங்கள்? பாப்போம். கிட்ட வந்துட்டீங்க. ஒரு சில தெளிவா சொல்ல முடியுமா யாராவது? எதற்காக அந்த பிரசங்கங்கள்? அழிந்து போற சரீரத்துக்காக. வெரி குட். அதாவது வெளியான மனுஷன் சரீரத்துக்காகத்தான் அந்த பிரசங்கம். அப்படிதானே? ஆமென். அழிந்து போகிற சரீரத்துக்கு தான் அந்த பிரசங்கம். ஆமா பாஸ்டர். ஆனால் மனுஷனுக்கு சரீரம் மட்டும் இல்லையே. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லிச்சது? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட. அப்ப உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும்னா என்ன பிரசங்கம் பண்ணணும்? எந்த செய்தி கேட்கணும் நீங்க சொல்லுங்க.
பலமான ஆகாரம். வார்த்தையினாலும் ஆவிக்குரிய வார்த்தை. வார்த்தை இல்லாம எப்படி உள்ளான மனுஷன் பலன் அடையும்? சொல்லுங்க, எப்படி பலன் அடையும்? அவ இன்றைக்கு சபைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு மக்களை எங்க பயணிக்க விடுறாங்க? உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான் என்று அந்த அறிவை கொடுக்கணுமா இல்லையா? ஆத்துமா நமக்குள்ள இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த மண் சரீரம், இந்த சரீரம் மண், இது மண்ணோட மண்ணா போகும். ஆனா உள்ள இருக்கிற ஆத்துமா அது அது தேவையானதுன்னு சொல்ல, அதுதான் முக்கியம்னு இன்னைக்கு போதனைகள் நடக்கிறதா? அதற்கான ஸ்டடிகள் நடக்கிறதா? வரலாறு பேசப்படுது, அடுத்து இந்த பொருளாதாரத்தை பற்றி பேசப்படுகிறது. ஆனா உள்ளான மனிதன் வலிமையை பலப்படுவதற்கு இயேசு பேசினார். வாசிங்கள். இயேசு அதுல தான் டார்கெட்டா இருந்தார். இயேசு அதை குறித்து டார்கெட் பண்ணினார். வாசியுங்கள். யோவான் 6:27. யோவான் 6:27. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். என்ன போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் சொன்னார்? அவருடைய டார்கெட் என்ன? உள்ளான மனுஷன் பலன் அடையணும். இவர்கள் எல்லாம் இந்த அப்பத்துக்கு மீனுக்கும் எல்லாம் தேடி தேடி வரான். இவர்கள் எல்லாம் அப்பம் சாப்பிடவும் மீன் தேடவும் தான் இவ்வளவு கூட்டம் வந்து கொண்டிருக்கு. ஆனா அவர் பார்த்தார், அடையப்பா, நான் மீன் வியாபாரி கிடையாது, நான் அப்ப கடை போடுறதுக்கு வரல, மீன் கடை போடுறதுக்கு வர இல்லை, நான் உன்னை மீட்க வந்தேன். என்னத்தை மீட்க வந்தேன்? உன்னுடைய ஆத்துமாவை மீட்க வந்தேன். நான் மீட்பர், நான் ரட்சகர். நான் சும்மா நீ நினைக்கிற மாதிரி இந்த 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 என்னது இந்த சமூக தொண்டு செய்ய வரல. சமூக தொண்டுன்னு ஐ மீன்ஸ் கவனிங்க, சமூக தொண்டுன்னா என்ன, எதை சொல்ல வர? சும்மா சாப்பாடு கொடுக்க மட்டும் வர இல்லப்பா. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். என்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னுடைய ஜீவனை மீட்க வந்தேன். நீ சும்மா என்ன சாப்பாட்டுக்கு இந்த அப்பத்துக்காக மீனுக்காக பின்பற்றாத. இன்னொரு வருஷம் வாசியுங்கள். மத்தேயு 4:4. மத்தேயு 4:4. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஆமென். இவ உலகது அவங்களுக்கு என்ன புரியுது? அவங்களுக்கு இந்த மோஸ்ட்லி பிரீச்சிங், மோஸ்ட்லி டீச்சிங் என்னது ஃபைனான்சியல், என்னது ஃபிளாஷ் பிசிக்கல், என்னது த வேர்ல்டு, இந்த உலகத்தை பற்றி, உலக காரியத்தை பற்றி, மாமிசத்துக்குரிய காரியத்தை பற்றியே பேசி 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 அடுத்த கட்டத்துக்கு இவங்களால முன்னேற முடியல. அடுத்த கட்டம் பேசினாலும் தெரிய மாட்டேன்றது, அதை பற்றி சொன்னாலும் புரிய மாட்டேன்றது. இவர் சொல்ற நமக்கு புரியுது இல்லை, இவர் என்ன நமக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது. நிறைய பாஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். நான் பாஸ்டர்ஸ் நிறைய ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. கத்தனும் ஆடனும் உருளனும் பிறளனும், கவலையை பற்றி சொல்லணும், பொருளாதாரத்தை பற்றி சொல்லணும். இது சொன்னா நல்ல பிரசங்கம்னு சொல்றாங்க. ஆனா இப்படி ஒரு ஆவிக்குரிய பிரசங்கம், நல்ல ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த வகையில நீங்கள் பாக்கியவான்கள். இந்த அதிகாலை வேளையில இலகின இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் தியாகம் பண்ணி இந்த 1 மணி நேரம், 1 மணி தியாலம் நீங்கள் தேவனுடைய பாதத்துல நீங்கள் தினந்தோறும் இந்த வேதத்தை ஆராய்ந்து பாக்குறீங்க பாத்தீங்களா? நிச்சயமா இதுதான் ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் இயேசுவை சுமக்கிறீர்கள், நீங்கள் வார்த்தையை சுமக்கிறீர்கள், சத்தியத்தை சுமக்கிறீர்கள். நிச்சயம் தேவன் உங்களுக்கான பிரதிபலனை தருவார். உங்களுடைய தேவையை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்ய அவர் நமக்கு அப்பாவாயிருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்ன? அப்பாவுடைய விருப்பத்தை மட்டும் செய்வோம். அப்பா கொடுக்கறதுக்காக நம்ம வரக்கூடாது. நான் அந்த 5 பிள்ளைகளுடைய தகப்பனை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா?
மறந்துடாதீங்க. ஆமென். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை கேட்கணும், இதை கேட்கணும், நீங்க இயேசுவை பின்பற்றாதீங்க. அவர் உங்களுக்கு பெஸ்ட தருவார். நீங்க கேட்டா கொஞ்சம் தான் கேட்பீங்க. நீ கேட்டு வாங்குறது கொஞ்சமா இருக்கும். ஆனா அவர் கேளாம தரேன்னா அவருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு தருவார். ஆமென். எல்லாவற்றை விட ஆமென். நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவார். ஆமென். கண்ணீர் இல்லாத வாழ்க்கையை தருவார். கவலை இல்லாத வாழ்க்கையை தருவார். துன்பம் இல்லாத வாழ்க்கையை தருவார். துயரம் இல்லாத வாழ்க்கையை தருவார். அதுதான் வேணும். சும்மா ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு பணம் தேவை, அதால கஷ்டப்படுகிறோம், அதால துன்பப்படுகிறோம். சரி, 10 லட்சத்தை கொடுத்துட்டா அடுத்த பிரச்சனை முடிஞ்சுதா? இல்ல, சாகும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? எவ்வளவுதான் ஒரு மனுஷன் உதவி செய்ய முடியும்? அதை விட பெரிய உதவி என்ன தெரியுமா? வாசிங்க. அதை விட பெரிய உதவி வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறதும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். இந்த இடத்துக்கு தான் தேவன் உங்களுக்கு வாழ்த்த மீடியா கொடுத்த காரணம். இந்த இடத்துக்கு மக்களை கொண்டு போறதுக்கு தான். ஊடுருவல் என்ன? சாப்பாட்டை கொடுத்து மடக்கி விட்டுடலாம். இந்த பாருங்க, அரசியல்வாதிகள் ஓட்டு போடுறதுக்காக அல்லது கூட்டம் கூட்டுறதுக்காக பஸ்கள் எல்லாம் பிடித்து மக்களை கூட்டி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டே கிரௌட காட்டி அவங்களுக்கு சாராயத்தையும் அவங்களுக்கு பிரியாணியும் கொடுத்து அப்படி ஒரு கிரௌட காட்டி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா அது உண்மையான தொண்டர்கள் அல்ல. அதெல்லாம் சாப்பாட்டுக்கும் சாராயத்துக்கும் காசுக்கும் போன கூட்டம். அதுபோல இன்றைக்கு உண்மையான விசுவாசிகள் யார்? தேவனுக்காக அடிக்கப்பட ரெடியா? தேவனுக்காக ஜீவனை கொடுக்க ரெடியா? தன் ஜீவனையும் ஒருவன் விட்டால் எனக்கு சீசன் இல்லை என்று சொன்னார். சோத்துக்காக, சோத்து பார்சலுக்காக போன விசுவாசிகள் ஜீவனை கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. பொருளாதாரத்துக்காக போன இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால போன விசுவாசிகள் இந்த மக்களை போல இன்னைக்கு சபைகளுக்கு எதுக்கு பின்னால போகுது? இதெல்லாம் கடைசியில துன்பம் வந்தால் துயரம் வந்தால் நிக்குமா? நின்று பிடிக்குமா? அக்கினியில போட்டா நிக்குமா? ஆனா சொல்லும், அக்கினியில் கடந்து வந்தோம், அங்க நடந்து வந்தோம், இங்க நடந்து வந்தோம், பாட்டெல்லாம் சும்மாதான். ஆனா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது கர்த்தருக்காக எழுந்து நிக்க முடியுமா? கர்த்தருக்காக எழுந்து நிக்கணும்னா பலன் வேணும். அந்த பலன் தான் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த வார்த்தை தான் வார்த்தை, அந்த பலன் தான் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. ஆமென். ஆமென். ஒரு மனுஷன் பலன் வார்த்தை அறிந்து கொண்டால் அவன் உயிரை கொடுக்கவும் ரெடியா இருப்பான். அவனுக்கு தேவை நித்திய ராஜ்யம். இந்த உயிர் போனாலும் பரவாயில்லை, எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை தேவை, அங்க போய் சேர்ந்துடலாம். ஆமென். ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த முந்தி காலங்கள்ல இந்த ருமேனியா மற்றும் பொஸ்னியா இப்படிப்பட்ட இதுல சரியான இரும்பு திரை நாடுகள், அங்க இயேசுவை அறிவிக்கப்பட முடியாது, பைபிள் வச்சிருக்க முடியாது. அப்ப அங்க அப்படியும் தேவ ஜனங்கள் அங்க இருந்தார்கள். மறைமுகமாகத்தான் அங்க தேவனை ஆராதிக்க முடியும். இரும்பு திரை நாடுகள் என்று சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மறைமுகமான இடத்துல ஒரு 10-20 பேர் சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். பைபிள் அந்த போதர் கையில மட்டும் ஒன்று இருந்தது. அதுவும் பெரிய உயிரை பாதுகாக்கிற போல பாதுகாத்து வைத்திருந்தார்கள். போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிகள், சிறுவர்கள், குடும்பத்தினர் எல்லாருமே அங்க இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ அந்த இராணுவத்தினுடைய உளவுத்துறை அதை கண்டுபிடித்து அவர்களை போய் கண்டுபிடித்தாச்சு. போதருடைய கையில இருந்த பைபிளை அந்த இராணுவ வீரன் பறித்து போதருக்கு அடித்து விட்டு அந்த வாசலிலே பைபிளை போட்டு விட்டான். இப்பொழுது போதருக்கு சொன்னான், இந்த பைபிள் இனி தொடமாட்டேன்னு காரி துப்பிட்டு வெளியேறு, நான் உன்னை சுடமாட்டேன் என்று சொன்னான். உடனே அந்த போதகர் அப்படியே செய்து விட்டார்.
அவர் காரி துப்பிட்டு போயிட்டார், அவரை சுடையில. இருக்கிற எல்லாருமே காரி, ஏன்னா போதகர் போனால் பிறகு போதகருக்கு பின்னால் எப்படி எல்லாரும் போவாங்க தானே. போதகர் எவ்வளியோ அவ்வளிதானே விசுவாசியும். ரைட். இப்பொழுது எல்லாரும் போய்விட்டார்கள். ஒரே ஒரு பிள்ளை, 12 வயசு பிள்ளை, ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை மட்டும் போகையில்லை. அவன் கேட்டான், எல்லாரும் போயிட்டாங்க, போதகர் போயிட்டார், எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பிள்ளையுடைய தாய் தப்பனும் வெளியேறி போயிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளை போக இல்லை. அவன் கேட்டான், எதற்கு நீ போக இல்லை? நான் போக மாட்டேன், நான் ஏசப்பா மறுதலிக்க மாட்டேன், நான் இயேசுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், உன்னை சுட போறேன், 1 2 3 என்று எண்ணும் போது நீ வெளியேறி போயிடணும். அவள் சொன்னாலாம், நீ சுட்டா நான் எங்க போவேன் தெரியுமா? நான் செத்தா எங்க போவேன் தெரியுமா? நான் ஏசப்பாட மடியில போயிருப்பேன். ஏசப்பாட மடி, இயேசுவை நான் பார்க்கறது, நான் இயேசுடைய மடியில போயிருப்பேன். அதனால எனக்கு பிரச்சனை, சுடு சொன்னான். 1 2 3 டமார்னு சுட்டுட்டான். பார்த்தீர்களா? சின்ன குழந்தை கூட இரத்த சாட்சியா மறிக்கிற ஒரு வரலாறு நம்முடைய காலத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கத்தான் செய்ய. எத்தனை பேர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு சபை சொத்து பார்சலுக்கு பின்பற்றுது. இன்னைக்கு சபை சும்மா அழிந்து போகிற பொருளுக்காக சபையில குவிந்து வழிகிறது. ஆனா தேவனுக்காக ஜீவனை கொடுத்த வரலாறுகள் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் எதற்காக பின்பற்ற போல, எதை தேவை? இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ போறோம். இங்க கஷ்டம், கவலை, கண்ணீர், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதான் புதிய வானம், புதிய பூமி. அதான் தேவனுடைய ராஜ்யம். ஆகவே இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் தான் கஷ்டங்கள். ஒரு 50 வருஷம் அல்லது 20 வருஷம் அல்லது 10 வருஷம் அல்லது 100 வருஷம், அதுக்கு மேல கஷ்டம் இல்லை. அதுக்கு மேலே எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? நித்தியம். அதற்குத்தான் தேவ வார்த்தையை நீங்கள் புசிக்க வேண்டும், தேவ வார்த்தையை நீங்கள் சுமக்க வேண்டும், உள்ளான மனிதனை வல்லமையாய் பலனடைய செய்ய வேண்டும். ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? Praise the Lord.